உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். 4 முனை போட்டி இல்ல பலமுனை போட்டி இந்த முறை வாக்குகளை சிதறடிக்குமா இல்ல ஒருங்கிணைக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதுவரைக்கும் எந்த மாதிரியான பிரச்சாரங்கள் ஈடுபட்டிருக்குது, மக்களை எப்படி கவர்ந்திருக்கிறது, ஒரு 5 ஆண்டு காலம் மக்கள் எப்படியெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க அல்லது மகிழ்ச்சியான ஒரு திட்டத்தை வரவேற்கிறாங்கன்றத தேர்தலினுடைய ஜூன் 4ஆம் தேதி தான் தெரியும். ஆனால் இந்தியாவில் உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா, 142 கோடி. அதில் இந்தியாவில் 98 கோடி வாக்காளர்கள் இந்தியாவில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் 6,23,925,000 பேர். அதில் பெண் வாக்காளர்கள் 3,17,00,000, ஆண் வாக்காளர்கள் 3,06,00,000. இப்போ நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய இது தேர்தல் ஆணையம் சொல்லுவது தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா புதிய தலைமுறை புதிய சிந்தனையோடு எங்களுக்கும் தான் என்று ஒரு கட்டுப்பாடோடு நடத்துவதற்கு என்ன போன்றவங்களுக்கு அது ஒரு சுதந்திரமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி தராசு சியாம் சார் சொன்னாங்க, அது உண்மைதான். இப்போ இந்த காசு கொடுக்கறத தடுக்க முடியல அப்படின்னு இருக்குது, கொடுக்குறாங்க. வர்றது பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான். அதுக்கு தான் இவ்வளவு நாள் பேசுனது போதும்பா, 2 நாள் அமைதியா காசை மட்டும் எண்ணி கொடுங்க அப்படின்னு இருக்காதான் இந்த 2 நாள். ஆகவே இதை தடுக்க முடியவில்லை. நம்ம ரகு சார் சொன்னது மாதிரி நீங்க கேரளாவில் கொண்டு போய் காசு கொடுத்தீங்கன்னா இவர் காசு கொடுக்கிறாருன்னு சொல்லி புடிங்கி வச்சுக்கிட்டு போலீஸை சொல்லக்கூடிய மாநிலமும் இந்தியாவில் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடிய தமிழகம் இந்த பணத்தில் இன்னும் கட்டுப்பாடு, கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஆனால் இன்னே 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? 2014 1 லிட்டர் கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்புன்னு தான் நம்ம பேசணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனை நாளைக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்கல? அப்படிதானே பேசணும் நாம. ஆனால் நம்ம சார் சொல்லும் போது சொன்னார் இல்லையா, நம்முடைய ஆர்கே சார் சொல்லும் போது அவருடைய வந்த செய்தியே சொல்லுகிறது, நாம் வெளிப்படையாக பேசாமல் இருப்பதுதான் தவறுகள் இன்னும் அதிகமாகிக்கிட்டே வருது. ஒரு சின்ன அழுகுன ஆப்பிள் தான், ஆனா அழுகுன ஆப்பிள் கெட்ட ஆப்பிள் நல்ல ஆப்பிள் தான். அழுகுன ஆப்பிள் தான் ஒரு கெட்ட ஆப்பிளை அழுக வைக்க முடியும்ன்ற சக்தி நம்மள்ட்ட இருக்குது. அதுக்காக சொல்ல வரேன், கொடுக்க கூடாது, ரெண்டும் தப்பு தான். வாங்கவும் கூடாது, ரெண்டுமே தப்பு தான். ஆனா கொடுத்தா வாங்கிக்கிட்டு, என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் 5 ஆண்டு கால மக்கள் தானே. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி இல்ல, இன்னைக்கு இருக்குது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 50% முதியவர்களுக்கு ரயில்வேல நாம அவங்களுக்கு சலுகை கொடுத்தோம், இன்னைக்கு அது இல்ல. அப்ப இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1 லிட்டர் பெட்ரோல் 66 ரூபாய், இன்றைக்கு 102 ரூபாய். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1 லிட்டர் டீசல் 45 ரூபாய், இன்னைக்கு 95 ரூபாய். பிரச்சாரம் கிடையாது, நேரம் முடிஞ்சிருச்சுன்னா மக்கள் பாதிப்பு. தேர்தல் ஆணையத்தோட விதிமுறைகள் எல்லாருக்கும் அப்படி கிடையாது. இது அப்படி கிடையாது. இது இந்த ஒப்பீடு என்பது இருக்குல்ல, நான் 5 வருஷம் கழிச்சு நான் உங்களுக்கு கங்கையை கொண்டு வந்து நான் காவிரியில இணைச்சிருவேன், இது நம்ப கூடாது. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளவு விலைவாசி, இன்னைக்கு இது நாளைக்கு எப்படி இருக்கு, மக்களை மனதை தைரியப்படுத்திக்கங்கன்னு சொல்ல வரேன். நான் இவங்களுக்கு போடுங்க இவங்களுக்கு போடாதீங்கன்னு சொல்லுது என் வேலை கிடையாது. அதே சொல்லிருக்கலாம். இவ்வளவு சொன்னது அது ஒண்ணுதான் சொல்ல மாட்டேன். ஒண்ணுதான் சொல்லல, அது சொல்ல மாட்டேன். ஒண்ணு மட்டும் தான் சொல்லல அக்னீஷ், அது சொல்ல மாட்டேன். மீதி எல்லாம் சொல்லியாச்சு. அது நீங்க யாருக்கு வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனால் பாதிப்படைவது மக்கள் ஒவ்வொரு முறையும். ஆனால் நீங்க பழி போடுறதும் மக்களை தான் போடுறாங்க. மக்கள் காசு வராங்க, மக்கள் காசு வாங்குறாங்க. ஆமா, எந்த அரசியல்வாதியும் பாராளுமன்றத்திற்கு ஆட்டோவை பிடிச்சுதான் போறாங்களா, ஓலா ஊபர்ல தான் போறாங்களா? இல்லையே, கூட்டு பொறுப்பு தானே சொன்னோம். ஜனநாயகத்தை காப்பதுங்கிறது கூட்டு பொறுப்பு தானே. இருந்தாலும் பாதிக்கப்படுவது ஒட்டுமொத்தமாக மக்கள் தானே. வரி என்று போகிற போது ஒரு சாமானியன் வெளியில போய் இருட்டுல வழிப்பறி செஞ்சா அது வழிப்பறி. ஆனால் ஒரு அரசாங்கம் திட்டாம அடிக்காம வாங்கினால் அதற்கு பேர் வரி. அப்ப இந்த வரி மென்மேலும் உயர்ந்துகிட்டே போச்சுன்னா எந்த அரசாங்கமாக இருந்தாலும் மக்கள் என்ன நம்பிக்கை இழப்பாங்களா இல்லையா? ஆனால் கடமை, இது ஜனநாயக தேர்தலில் கடமை, என்னுடைய உரிமை ஓட்டு போடணும். அது காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்துச்சு, எல்லாரும் 18 வயசு இருக்கிறவங்களும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி. ஆனால் இதுல பெண்களும் நடுத்தர வயது வாக்கள், நீங்க சொன்னது உண்மை சார், பெண்களும் புதிதாக சேர்ந்த நடுத்தர வயதினரும் தான்
ஒரு வேட்பாளரை வெற்றி வேட்பாளராக மாற்றக்கூடிய சக்தி உண்டு. அதுதான் யதார்த்தமான ஒரு புரிதல். அதுதான் தீர்மானிக்க போகுது. அதுதான் தீர்மானிக்க போகுது. ஆனா இவங்க என்னன்னா, பணம் எல்லாரும் வாங்குறாங்களா? இல்ல, எல்லாரும் வாங்குறது இல்ல. இந்த பணம் வாங்குறதுல யாராவது ஒரு ஆய்வு பண்ணி இவர்கள் எல்லாம் பணம் வாங்குகிறார்கள், இந்த வயதுக்காரர்கள் வாங்குவதே கிடையாது, இவர்கள் சுயநலம் மிக்கவர்கள், இவர்கள் சுயமரியாதை உடையவர்கள், இந்த ஆய்வு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இல்லையே. அதுதான் மக்கள் எதிர்பார்ப்பு. அப்போ நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ ஒரு தடவை நீங்க என்ன அப்படியே ஆளாத்தி கொடுத்து பண்றீங்க, அடுத்து முதுகுல குத்தி தள்ளி விட்டுறீங்க. இதை மக்கள் பரிசீலிக்க வேண்டும். எந்த அரசாங்கமா இருந்தாலும், மத்தியில காங்கிரஸ் பாஜக இருந்தாலும், தமிழ்நாட்டில் அதிமுக திமுக இருந்தாலும், மக்களுடைய எதிர்பார்ப்பு இவர்களுக்கு விலைவாசி குறையாதா? சரி. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.